அன்பு கலந்தனிய வணக்கம் ரசிக பெருமக்களே. புதிய மாதத்தின் நாங்கள் புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நேற்று ஜூன் மாதத்தினுடைய பிறப்பு தொடர்ந்த மழையினால் மிக சிறப்பாக குளிர்ச்சியாக இருந்தது. அந்த குளிர்ச்சி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு ஏதோ அந்த ஜூன் மாதத்தை வரவேற்பதற்கு இறைவன் உலகை கழுவி வரவேற்கின்றான் என்கின்ற ஒரு துணிப்பொருள் வந்தது. அந்த உலகத்தை சுத்தகரிக்கிற அதே நேரத்தில் மனங்களும் அதுங்கிற அறிவையும் அதே நேரத்தில் இயக்கப்படக்கூடிய மனிதன்ற சக்தியில் இருக்கக்கூடிய தவறான விஷயங்களையும் கொஞ்சம் இறைவன் அகற்றி விடுவானாக இருந்தால் எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையை நாங்கள் பார்க்கலாம் இல்லையா? வணக்கம் கஜன். சக்தி தொலைக்காட்சி வாசகர்களுக்கும் நேர்களுக்கும் எங்களுடைய இனிய காலை வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி விஷயம் அந்த நேரத்தில் இந்த வணக்கம் தெரிவித்து உங்களை வரவேற்கும் உமாவையும் நாங்கள் வரவேற்கிறோம் கலையத்துக்கு. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி ஒரு புதிய மாதம், அதே நேரமும் ஒரு கொழும்பிலே மாத்திரமல்லாம பல இடங்களையும் மழையோடு ஒரு கூடிய காலை நிலவுகிற ஒரு காலம். எனவே நீங்க சொன்ன மாதிரி மனதை தூய்மைப்படுத்தி நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகளோடு தொடர்ந்து நாங்க பயணிக்கிறது தான் எங்களுடைய ஒரு தலையாய கடமை. ஆனா மக்கள் மன்னிக்க வேண்டும். ஆனால் நாங்கள் தரக்கூடிய செய்திகள் அப்படியான தூய சிந்தனை செய்திகளை நாங்கள் கழுவி தர முடியாது. இந்த செய்திகள் என்பது என்னவென்றால் பரபரப்பான விடயங்கள் உங்களுக்கு அறிய தருவது. நிச்சயமாக நீங்க சொல்லக்கூடாது இப்படிலாம் சொல்லி போய் பேசுறீங்களே என்று பத்திரிகையிலே பதியப்பட்ட செய்திகளை நாங்கள் விரிவாக தர இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு செல்வோம். முதலிலே நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரனுடைய பிரதான தலைப்புக்கு செல்லலாம். ஜூன் 10 விசாரணை குழு குறித்த அறிவிப்பு வழியாகும் 26வது கூட்டத்தொடரின் போது நவநீதம் பிள்ளை வெளியிடுவார் என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கு. வெளியிடுவார் என்று இருக்கிறது உமா, உங்களுடைய செய்தி அறிவின்படி? அதாவது ஜூன் 10 என்றது ஒரு எதிர்பார்ப்பு. பொதுவாக எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் உண்மையாகலாம், சில நேரங்களில் பொய்த்து போகலாம். எனவே ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 26வது கூட்டத்தொடரின் ஆரம்ப நாளான எதிர்வரும் 10ஆம் தேதி அமர்வில் உரையாற்ற இருக்கிற ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் அன்றைய தினம் இது வெளியிடுவார் என்று பலரும் எதிர்பார்க்கிறார்கள். பார்ப்போம். இதுதான் நாங்கள் அடிக்கடி சொல்லி செய்தி என்ன. அடுத்து, காந்தி மண்டபத்தை திறந்து வைப்பதற்கு இந்திய பிரதமர் இலங்கை வருகிறார். அதற்கு முன்னர் சுஷ்மா சுவராஜ் விஜயம். மாத்தளையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் காந்தி மண்டபத்தின் திறப்பு விழாவில் எதிர்வரும் அக்டோபர் மாதத்தில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதம அதிதியாக கலந்து கொள்வார் என்று ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்தன என்று. அதற்கு முன்னர் இந்திய வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டு நிலைமைகளை ஆராய்வார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த இடத்திலே நான் நினைக்கின்றேன் நரேந்திர மோடி அவர்களினுடைய முதலாவது வெளிநாட்டு விஜயமாக இந்த விஜயம் பதியப்படுமா? அதாவது நாங்கள் அண்மையில் செய்தி வெளியிட்டிருந்தோம். அதாவது இலங்கையின் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு ஒரு குழுவினர் இந்திய பிரதமருடைய பதவியேற்பு வைபவத்திற்கு சென்று வந்திருந்தார்கள். எனவே ஒவ்வொருவரும் போய் வந்து ஒவ்வொரு கதைகள், தங்களுடைய பக்க கதைகளை சொன்னார்கள். அந்த வகையில் ஏற்கனவே இன்று வந்த பத்திரிகைகளோடு சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கின்றோம். யாழ்ப்பாண மாநகர சபையின் மேயர் திருமதி யோகேஸ்வரி பத்குணராஜா அவர்கள் எங்களுக்கு ஒரு செவி ஒன்றை தந்திருந்தார். அதில் சொல்லியிருந்தார், நாங்கள் ஜனாதிபதியோடு அந்த குழுவில் இடம் பிடித்திருந்தோம். குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் இந்த கல்வி தொடர்பாக, வடமாகாணத்திலே போருக்கு பின்னரான கல்வி தொடர்பாக அதிக கவனம் செலுத்தி அதை மோடி அவர்களுக்கு தெரிவித்தார். எனவே அந்த கடந்த முறை காப்போத உயர்தர பரீட்சையில் ஏனைய மாகாணங்களை விட வடமாகாணம் முன்னணியில் இருப்பதையும் சுட்டிக்காட்டினார். அதை கேட்டு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் ஆச்சரியப்பட்டதாகவும் அந்த நிலை தொடர வேண்டும் என்று கூறியதாகவும் 13வது திருத்தம் தொடர்பாக 2 நாட்டு தலைவர்களும் பேசியதாகவும் தெரிவித்திருந்தார். அதில் ஒரு கருத்தை சொல்லியிருந்தார், உங்களுடைய முதல் வெளிநாட்டு பயணம் இலங்கைக்காக இருக்க வேண்டும் என்பதை ஜனாதிபதி மிக அழுத்தமாக வேண்டிக் கொண்டதாகவும் அதற்கு அவர் ஒப்புக்கொண்டதாகவும். எனவே அது ஓரளவு உண்மைப்படுத்தப்படுவது போன்று இருக்கிறது. அதே மாத்திரமல்லாமல் அந்த இந்தியாவிற்கு மிக நெருக்கமான நாடாக இலங்கை இருக்கிறது. எனவே தெரிந்தோ தெரியாமலோ இந்திய அரசியலும் சரி இலங்கை அரசியலும் சரி 2 நாடுகளும் மிக பின்னி பிணைந்திருக்கிறது. அதாவது RSS சொல்லப்படும் இந்துத்துவவாத கட்சியினுடைய அரசியல் கிளை தான் பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி. அதனுடைய பிரதமர் வேட்பாளர் தான் நரேந்திர சிங் மோடி. ஆனால் ராம்நாத் சிங் தான் தலைவர். இப்படி அதிலே பல எக்கச்சக்கமான இதழ் இருக்கு. அது மாத்திரமல்லாமல் இவர் ஒரு சிறிய ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை என்று கூட சொல்லலாம். அதாவது இந்தியாவோடு பாகிஸ்தானுக்கு இருந்த பழைய உறவுகள், பழைய அந்த நட்பு சாராத விஷயங்களை எல்லாம் மறந்து ஒரு புதிய நட்போடு கொடுக்கக்கூடிய ஆளுமை ஒன்று மோடிக்கு இருப்பது. நிச்சயமாக அது மாத்திரம் நேரடியாக அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஆளுமையும் இருக்கிறது. எனவே அந்த அவருடைய அந்த சிந்தனை வந்து இலங்கை பக்கமும் அதே நேரத்தில் பாகிஸ்தான் பக்கமும் அதிகமாக இருப்பதாக
அந்த அரசியல் பாகிஸ்தான் இந்தியாவிலே இருந்த ஒரு நாடு. 72ஆம் ஆண்டு தான் 48ஆம் ஆண்டு தான் பாகிஸ்தான் பிரிந்து 72 பங்களாதேஷ் பிரிச்சிருக்கிறது. ஆகவே அந்த இரண்டு நாடுகளும் இந்தியாவோடு உள்ளுர்ந்த நாடுகள். நான் சொல்ல வந்தது என்னவென்றால், இப்ப பிஜேபியினுடைய பிரதமர் வேட்பாளர். ஆகவே இந்த ராமாயணம் போன்ற ஆதிகால தகவல்களிலேயே இலங்கையும் இந்தியாவும் ஒரு பின்னி பிணைந்த ஒரு இடத்தில் இருக்கின்றது. ஆகவே அவருடைய கரிசனை இலங்கை நோக்கி வருவதில் அதே மாதிரி ஏற்கனவே எங்களுடைய மேல்குடியேற்ற பிரதி அமைச்சரும் சொல்லியிருந்தார். வெளியுறவு அமைச்சராக இருக்கிற சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் ஏற்கனவே இலங்கைக்கு நன்கு பரிச்சயமான ஒருவர். அது மாத்திரமல்லாமல் தமிழ் மக்கள் இடம்பெயர்ந்து அகதி முகாம்களில் இருக்கின்ற முகாம்களை தன்னுடன் வந்து நான் அவருக்கு நிறைய இடங்களை காட்டியிருக்கின்றேன். எனவே இலங்கை தொடர்பாகவும் அந்த தமிழ் மக்களுடைய நிலை தொடர்பாகவும் மிக அறிந்த ஒருவர் அவர் என்று சொல்லியிருக்கிறார். முக்கியமான விடயம், திருமதி யோகேஸ்வரி பத்மராஜாவுடன் சென்ற மற்றவர் யார் என்றால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் அவர்கள், அமைச்சர். அவர் சென்று வந்திருக்கின்றார். மாத்தளை அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மாகாணத்தினுடைய இடம், அங்கேதான் இந்த காந்தி மண்டபம் திறக்கப்படுகின்றது. ஆகவே ஒன்றும் என்று கூட்டும் போது கொஞ்சம் சரி வருது. அதே நேரத்தில் இந்த குறிப்பாக மலையக தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு கரிசனை ஒன்று இந்தியாவில் புதிதாக உருவாக்கப்படலாமோ. அதே மாதிரி ஆறுமுகன் தொண்டமான் சென்று வந்தது தொடர்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இவ்வாறான ஒரு கருத்தை முன்வைத்திருந்தது. ஆறுமுகன் தொண்டமான் அவர்கள் மஹிந்த ராஜபக்ஷ அவர்களோடு மோடியுடைய பதவியேற்புக்கு சென்று வந்திருந்தார். நல்ல விஷயம், நாங்கள் அதை வரவேற்கின்றோம். எனவே மலையக தமிழ் மக்களுக்காவது அவரால் முடிந்த ஏதாவது ஒன்றை அவர் பெற்றுக் கொடுக்கட்டும், அதை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்திய வம்சாவளி என்று சொல்லப்படக்கூடிய மலையக மக்களுடைய அவலம் இந்தியாவுக்கு நேரடியாக தெரிவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குமோ? நிச்சயமாக பார்ப்போம். அடுத்து, விசேட பிரதிநிதியினால் தாக்கம் வரப்போவதில்லை. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விவகாரம் குறித்து ஆராய விசேட பிரதிநிதி ஒருவரை நியமித்தாலும் அது இலங்கைக்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிப்பதாக அமையாது என்று வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்தன. ஆனால் இதற்கு ஊடகவியலாளர் அடிப்படையில் நான் மறுபக்கத்தை தான் நான் சொல்லுவேன். ஏனென்றால் ஒரு இயல்பான ஒரு எண்ணம் இருக்கிறது. நீங்கள் என்னை உங்கள் வீட்டுக்கு வர சொல்கிறீர்கள் உமா, ஆகவே நான் விருப்பப்படாமல் உங்கள் விருந்துக்கு நான் வருவதற்கு நான் விருப்பப்படாமல் என்னால் வர முடியாது. நிச்சயமாக உங்களிடம் ஏதாவது ஒரு விருப்பம் இருக்க வேண்டும். ஆகவே அதிலே ஒரு அதாவது அந்த அது தேடிக்கொள்வதற்கான ஒரு அழுத்தம் ஒன்று நீண்ட நாளா எனக்கு இருக்க வேண்டும். நிச்சயமாக. ஆகவே இது ஒரு தேடி பார்ப்பதற்கான பிரதிநிதியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. சுயாதீனமாக வந்து நான் நினைக்கின்றேன் ஒரு ஆஞ்சநேயரை அனுப்பியது போன்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது இருக்கும். அது மாத்திரமில்லாமல் கஜன், மிக அண்மை காலமாக, அதாவது இந்திய பிரதமர் பதவியேற்றதன் பின்னர் இலங்கையில் நடக்கின்ற பெரும்பாலான அரசியல் கூட்டங்களில் அந்த மோடி மந்திரம் என்ற ஒரு வார்த்தையை அதிகமாக பிரயோகிக்கின்றார்கள். இந்த மோடி மந்திரம் எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் என்றது எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. இதே நேரத்தில் நேற்று பாத்தீங்கன்னு சொன்னா சைவ இந்து பேரவையினர் யாழ்ப்பாணம் நல்லூர் பிரதேசத்திலிருந்து, நல்லூர் ஆலயத்திலிருந்து ஒரு விசேட வழிபாடை மோடிக்காக பிரார்த்தித்து நேற்று மேற்கொண்டிருந்தார்கள். அதையும் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். அடுத்து, வடமராட்சி கிழக்கில் தூக்கில் தொங்கிய நிலையில் குடும்பஸ்தர் முதியவர் உட்பட 3 சடலங்கள் மீட்பு. குழந்தை கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகம். தொடர்ந்து வடக்கிலே வகையான தூக்கில் மாட்டப்படுகின்ற சம்பவங்கள், அது மாட்டுகின்ற சம்பவங்கள் அதிகமாக இருக்கு. அதாவது பரவலாக சொல்லும் போது பொதுவாக தற்கொலைகளை ஊடகங்கள் அவ்வளவாக கண்டுகொள்வதில்லை. காரணம் என்னென்று சொல்லும் போது, தற்கொலைகளை நாங்கள் வெளியிடும் போது மற்றவர்களுக்கும் ஏதோ ஒரு மன ரீதியான ஒரு பிரச்சனைக்கு தற்கொலை தீர்வு என்ற ஒரு எதிர்மறையான விளைவு அவர்களுக்கு கிடைக்கும். ஆனால் அண்மை காலங்களில் பார்க்கும் போது அந்த தூக்கில் தொங்கிய நிலையை சடலங்கள் மீட்பு உண்மையிலேயே அவை தற்கொலை தானா அல்லது கொலை செய்யப்பட்டு திட்டமிடப்பட்டு தூக்கில் தொங்கவிடப்பட்டிருக்கிறார்கள்? இதுவரையும் எந்த ஒரு ஆட்சியும் விசாரணைகளிலும் இருந்து அதற்கான சரியான பதில் கிடைக்கவில்லை. பல இடங்களில் கூட அவை தற்கொலைகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் அவர்களுடைய உறவினர்கள் சொல்கின்ற பதில் அந்த அவர்களுடைய கால் வந்து நிலத்தோடு இருக்கிறது, எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் பரவலாக பேசும் போது. இது உண்மையில் ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். சகல தரப்பினரும் இதில் கரிசனை கொள்ள வேண்டும். தனிய போலீசார் மாத்திரமல்ல, அந்த கிராமத்தில் இருக்க இன்னொரு பக்கம் பார்க்க வேண்டுமா, அந்த கடந்த காலத்தினுடைய இருண்ட அந்த வாழ்வியல் முறைமை அவர்களை ஒரு நெகட்டிவ், அதாவது மறைமுகமான சிந்தனை களத்துக்கு கொண்டு செல்லலாம். நிச்சயமாக. ஏனென்றால் பல பேர், அதாவது உளவியல் பிரச்சனைகள் பொதுவாக சர்வதேச மட்டத்தில் சொல்வார்கள், ஒரு போர் நடந்த இடம் அல்லது போர் சந்தித்த மக்கள் வந்து உளவியல் ரீதியான தாக்கங்களுக்கு உள்ளாகி இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு உளவியல் ரீதியான பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் தேவைப்படும் போது சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றை வழங்குவதற்கு முன் வர வேண்டும். இந்த செய்திகள் செய்து கொண்டிருக்கும் போது
உடனடியாக தற்போது கிடைத்த ஒரு செய்தியும் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் அறிய தரலாம். ராகம ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு தானே இலங்கையில நீண்ட, அங்க வந்து வெள்ளம் அதிகமாக இருக்கிறதுனால வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ரயில் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா மிக அண்மை காலமாக இலங்கையின் புகையிரத சேவை பெரும் நெருக்கடியை எதிர்நோக்கி இருக்கிறது. இயற்கை மாத்திரம் அல்லாமல் தொழில்நுட்ப ரீதியான ஒரு சவாலையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள். இதுல இருந்து ஒரு விடயம் தெரிகிறது, அந்த சமிஞ்சை செயற்பாடு காலதாமதமாகியதுக்காக ஒரு அடிக்கடி அவர்கள் புகையிரத சாரதிகளை தாக்குவதும், மக்கள் தங்களுக்கு ஒழுங்கான நேரத்தில் தாங்கள் வேலைக்கு செல்ல முடியாமை தொடர்பாக பதிவு செய்வதும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இலங்கையின் இந்த புகையிரத சேவை என்பது மிக ஒரு பழமையான ஒரு கட்டமைப்பு. எனவே அந்த கட்டமைப்பை சீர் அமைக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இப்போது ராகமே தாண்டி போகலாங்கிறதுதான் ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் யதார்த்தத்தை இந்தியாவும் சர்வதேசமும் நன்கு அறிந்துள்ளன. அரசாங்கத்தின் வீம்பு பேச்சுகள் பயனற்றவை, தீர்வுக்கான கூட்டமைப்பின் போராட்டம் தொடரும் என்கின்றார் சுரேஷ் எம்பி என்கின்ற செய்தியோடு, குறிப்பாக 13வது திருத்த சட்டத்தை உடனடியாக ஆரம்பியுங்கள் என்று சொன்ன மோடியினுடைய கருத்தும் இந்திய பிரதமருடைய கருத்தும் ஓரளவு இதோடு இணங்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் தற்போது வரை எங்களுக்கு தெரிகின்றன. அதாவது நேற்று முன்தினம் இடம்பெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டங்களில் கூட அவர்கள் வலியுறுத்திய விடயம் 13 என்பது எங்களுக்கான தீர்வல்ல. ஆனால் 13 தொடர்பாக நாங்கள் தற்போது கரிசனை கொள்ள வேண்டி இருக்கின்றோம். 13க்கு அப்பாலும் சென்று எங்களுக்கு தீர்வு தாருங்கள். அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ, ஏற்கனவே ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க, இவர்கள் எல்லாம் வேறு வேறு வழிகளையும் வேறு வேறு தீர்வுகளையும் முன்வைத்தார்கள். அவற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். 13 மட்டும்தான் தீர்வு, அதற்காக 13 மட்டுமே எமக்கான தீர்வு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டையும் வடமாகாணத்தையும் இணைத்து தமிழர் அரசாங்கம் அமைக்க இரு முதல்வர்களும் முயற்சி, தேசப்பட்டுள்ள தேசிய இயக்கம் கூறுகிறது. இது இந்த மழை பெஞ்சு கொண்டு கேட்க குடையில நனைஞ்சு கொண்டிருக்கிற நேரம் வெப்பத்துல வந்து வியர்வை வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ற மாதிரியான கதைகள் அடிக்கடி நாங்க இந்த செய்திகளை கொடுக்கோம். இது வந்து எப்படியும் இந்த ஒரு நாள் செய்தி பத்திரிகைகள் இப்படியான ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும், நாங்க சொல்லிக் கொண்டே இருப்போம். சிலர் உணர்ச்சி வசப்படுவார்கள், சிலர் சிரித்து விட்டு இன்னொரு விடயம், அந்த மழை நின்றாலும் தூவானம் நிற்காது. அதே போன்று அடுத்து இந்திய விவகாரம் தொடர்பில் நாம் குழப்பம் அடைய வேண்டியது இல்லை, அரசாங்கம் தெரிவிப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. ஆளும் கட்சியினுடைய பிரதமர் குரோடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அடுத்து அமைச்சர் வாசுதேவவின் யதார்த்த பூர்வமான யோசனை ஆசிரியர் தலையங்கம் வீரகேசரியினுடையது என்ற ஒரு தலைப்பு வந்திருக்கு. அமைச்சர் வாசுதேவன் நாணயக்கார தொடர்ச்சியாகவே நல்லிணக்கம் சார்பாக பேசக்கூடிய உண்மையான நடுநிலைமையான அமைச்சராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாங்கள் பதிவு செய்யலாம். அதாவது தமிழ் அரசியல்வாதிகள் சரி, தமிழ் மக்கள் சரி, அவர் மீது ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையை வைத்திருக்கிறார்கள். ஏனைய சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் இவருக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அடுத்து நாங்கள் கார்ட்டூனை பார்க்கலாம். கேள்வி இலங்கை கனியினுடைய கேலி சித்திரம். இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கிறது அல்லவா? ஏற்கனவே நாங்கள் அடிக்கடி தென்னாப்பிரிக்காவில இருந்து வந்தவராக இருக்க வேண்டும் பாருங்க, அல்லது ஐக்கிய நாடுகளுடைய முன்னாள் காஃபி என இருக்க வேண்டும். அவர் பயணப்பைகளோட ஆயத்தமாக இருக்கிறார் போல் இருக்கிறது. அது அவருக்கு விசா கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இலங்கைக்கான விசா. அது சம்பந்தமான ஒரு கேள்வி கொடுக்கிறதா இல்லையாண்ட மறுபரிசீலனை ஒன்று இருக்கின்றதா, அது சம்பந்தமான ஒரு கேலி சித்திரமாக கனியினுடைய கேலி சித்திரம் இங்கே பதியப்பட்டிருக்கிறது. இது இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய செய்திகள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் தினகரன் பத்திரிகை செய்திகளுக்கு செல்வோம். பிரதான தலைப்பு குறிப்பாக ஜனாதிபதியுடன் நமது வடமாகாணத்தினுடைய மேயர் அவர்கள், சரிதான் என்ன சொல்வது, மேயர் அவர்கள் சென்றதனால், யாழ் மாவட்ட மேயர் அவர்கள் சென்றதனால் அவருக்கு ஒரு தனித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதான தலைப்பிலே கொலை செய்யப்பட்ட ஜனநாயக தலைவர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் பயங்கரவாதியை நினைவு கூற முடியாது, முள்ளிவாய்க்கால் நினைவு நிகழ்வு நடத்த யாழ் மேயர் கடும் எதிர்ப்பு என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கின்றது. ஆகவே அவருக்கு ஒரு பலமும் வந்திருக்கின்றது, அந்த அதை திட்டவட்டமாக சொல்ற அளவுக்கு. அதை தலைப்புச் செய்தியாக நாங்கள் தினகரன் பத்திரிகையிலே பதிவாதியை கூறியிருக்கின்றோம். அடுத்து சவுதியில் வெளிநாட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பு புதிய சட்டம், தொழிலமைச்சர் அறிவிப்பு, வீட்டு பணியாளர்களுக்கு சம்பளம் வழங்க தவறினால் 5000 ரியால் அபதாரம், 9 மணி நேர ஓய்வு, வாரத்தில் ஒரு விடுமுறை என்கின்ற நல்ல செய்தியை நாங்கள் எந்த நேரத்தில் சொன்னோம்னு நீங்கள் யோசிக்கலாம். பார்த்துக்கிட்டு வருவோம். இன்றே ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸுடன் இணையுங்கள், தந்தையும் தாயும் போன்று. நாங்கள் 7 மணிக்கு சொல்லியிருக்கின்றோம்.
அது நல்ல செய்தி. ஏனென்றால் ஆனால் பொதுவாக இவ்வாறான சட்டங்கள் மூலம் எங்களுடைய மக்களுக்கு எல்லாமே சரியாக கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. செய்தி அறையிலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு தொலைபேசி அழைப்பாவது வரும். வெளிநாட்டு பிரச்சனைகள் சம்பந்தமாக தன்னுடைய மனைவி தொழில் பெற்று சென்றிருக்கிறார், அவர் தொடர்பாக எந்த தகவலும் இல்லை, குழந்தையை பார்ப்பதற்கு ஆள் இல்லை, என்னுடைய மகள் சென்றிருக்கிறார், அவரை அடித்து துன்புறுத்துவதாக அவர் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொண்டு சொன்னார், அதற்கு பிறகு அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. உண்மையில் சில விஷயங்கள் உண்மையாக இருக்கலாம், சில விஷயங்கள் அதாவது அவர்களுடைய மன ரீதியான இன்னொரு செய்தியை பார்க்கும் போது இருக்கலாம். ஆனால் அந்த வெளிநாடு செல்லும் பெண்களுடைய துன்பங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக இந்த யூடியூப்லே கடந்த வாரம் மாத்திரம் ஒரு 100க்கும் மேற்பட்ட சவுதி எஜமானர்கள் தொழிலாளர்களை தண்டனைக்குட்படுத்தும் வீடியோ காட்சிகள் பதியப்பட்டிருந்தது. அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. அதாவது ஐக்கிய நாடுகள் வரை அது அதிகமாக அழுத்தத்தை கொண்டு வந்தது. மனித உரிமைகள் மிக பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவித்தன. சட்ட வரைவுகளில் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று இதுவரை காலமும் செவிசாய்க்காத சவுதி சட்டம் முதன்முறையாக இந்த ஊழியர்களுக்கான ஒரு செயற்பாட்டை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னர் நாங்கள் தெரிவிக்க வேண்டும், கட்டாரிலே தான் இதனுடைய புரட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த கட்டாரின் உலக உதைப்பந்தாட்ட போட்டிகள் நடத்துவதற்கு திட்டமிருந்த கட்டட நிர்மாண பணியாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சேஃப்டி பிரிகாஷன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாதுகாப்பு ஏற்பாடுகள் சம்பந்தமான கேள்வி இருந்தது. அங்குதான் முதல் மாற்றம். அதனைத் தொடர்ந்து இப்போது சவுதியிலும் இந்த மாற்றங்கள் கொண்டு வர இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து செல்லும் பணியாளர்களுக்கு மிக முக்கியமானது. அருமையாக சொன்னீர்கள் அந்த விடயம். நல்ல மாற்றமாக இருக்கட்டும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு கவலைக்கிடமான செய்தி ஒன்றும் இருக்கிறது. சட்டவிரோதமாக இவ்வளவு காலம் வேலை புரிந்தவர்கள் அங்கே ஓரளவு வேலை செய்யக்கூடிய நிலையில் இருந்தார்கள். தற்போது இந்த சட்டம் வந்ததுக்கு பின்னர் இப்போது அங்கு வேலை நிமித்தம் செல்லாத எவரும் சவுதி அரேபியாவிலே தங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே உடனடியாக திருப்பி அனுப்பப்படுவார்கள். நான் சொல்வது பொய் என்றால் பாருங்கள், நாளை மறுதினம் இந்த வாரம் அளவில் இந்த செய்திகள் அதிகப்படியாக நாங்கள் கட்டுநாயக்கவிலே இந்த பணியாளர்கள் வருவதை பார்க்கலாம். பாடசாலை சேவை வாகனங்களை ஒழுங்குபடுத்த 14 பேர் கொண்ட குழு பாடசாலை சேவையில் ஈடுபடும் வாகனங்கள் தொடர்பில் ஆராய்வு 31ஆம் தேதிக்குள் அறிக்கை சமர்ப்பிக்க பணிப்பு. மிகச் சிறப்பான விஷயம். அமெரிக்கா போன்ற நாடுகளில் இதற்கு மஞ்சள் நிறம் பொதிக்கப்பட்ட தனித்துவமான ஒரு நிறமே இருக்கிறது என்றால் பாடசாலை மாணவர்களுக்கான பாதுகாப்புக்கு. இலங்கையும் இப்போது இந்த பாடசாலை வாகனங்கள் சம்பந்தமான ஒரு குழுவை ஆரம்பிக்க இருக்கின்றால் இது ஒரு விதத்திலே ஆரோக்கியமானதாக இருக்கும். ஆனால் அதிலும் அரசியல் இந்த லஞ்சங்கள் அது சம்பந்தமான விடயங்கள் உள்ளடக்கப்படாமல் இருந்தால் சிறப்பு. நிச்சயமாக ஏனென்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் தான் இந்த பாடசாலைக்கு செல்கின்ற சமூகம். எனவே அவர்கள் தொடர்பில் ஒரு அக்கறை காட்டுவது மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கு. ஏனென்றால் குறிப்பாக இந்த ரூட் பெர்மிட் என்று சொல்லப்படுகின்ற வீதி பயண அனுமதி பத்திரம் சம்பந்தமாக நாங்கள் அடிக்கடி பேசியிருந்தோம். அது கொண்டு வருவது நல்லம் என்று சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போது லஞ்சம் அதிகம் உள்வாங்கப்படுகின்ற ஒரு செயற்பாடாக அது இருப்பதாக குறிப்பான தனியார் சாரதிகளும் தனியார் உரிமையாளர்களும் கண்டனம் தெரிவிக்கின்றார்கள். அதே போன்று இந்த திட்டத்திலே அரசியல் ஆதாயம் இல்லாமல் இருந்தால் சிறப்பு. மின்னல் தாக்கம் ரயில் சேவைகள் நேற்று தாமதம். இதை நேற்று கொள்ளுப்பட்டி நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இடிமின்னல் தாக்கத்தினால் பாதிப்பு. அதே நேரத்தில் மருதானையிலே சமிஞ்சை கட்டமைப்பு பாதிப்பு, கோட்டை ரயில் நிலையத்தில் நேற்று சமிஞ்சை கட்டமைப்பு பாதிப்பு என்ற செய்தி நேற்றைய தினம் பார்த்தோம். இப்போது வந்திருக்கிற செய்தி ராகமையை தாண்டி புகையிரதம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. வடக்கு நோக்கி செல்லக்கூடிய புகையிரதம். ஏனென்றால் வெள்ளப்பெருக்கினால் என்று நீங்கள் சொன்னதுதான், அதை நாங்கள் மீண்டும் ஏன் சொல்ல வேண்டும். மன்னாரில் 29 இந்திய மீனவர்கள் கைது என்கிற செய்தியாக இருக்கிறது. அது இந்திய மீனவர்கள் கடக்க வரமாட்டார்கள் என்று கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு அறிவித்தல் எடுத்திருந்தார். அவர் அறிவித்தலும் ராமேஸ்வரம் மீனவர் சங்க தலைவர் தெரிவித்திருந்தார். தாங்கள் இனப்பெருக்க காலம் அவர்களுடைய அந்த காலம் நிறைவடைந்து கடலுக்கு செல்ல ஆயத்தம் செய்தார்கள். எங்களுடைய ராமேஸ்வர நிருபர் தான் அவர்களுடைய அந்த செய்தியை எங்களுக்கு அனுப்பியிருந்தார்கள். அதில் அவர்கள் தெரிவித்த சில தீர்மானங்களை நிறைவேற்றியிருந்தார்கள். அதில் சொல்லியிருந்தார்கள், ஏற்கனவே இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இந்திய மீனவர்களை மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் விடுதலை செய்திருந்தார்கள். அதற்கு நன்றி தெரிவித்திருந்தார்கள். எனவே அது மாத்திரமில்லாமல் நாங்கள் இந்த சட்டவிரோத மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க மாட்டோம், முக்கியமாக இலங்கை கடற்பரப்புக்குள் சென்று மீன்பிடிக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள். அதையும் தாண்டி இந்த மீனவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டு மன்னாரிலே இப்போது அவர்கள் இருக்கிறார்கள். அதையும் தாண்டி இந்த செய்திகள் நமக்கு பழமையானது. ஏனென்றால் தொடர்ந்து இப்படியான செய்திகள் தான் வருகிறது. இலங்கை தமிழர்கள் விடயத்தில் இந்தியா நேரடியாக தலையிடக்கூடாது என்று மீண்டும் சுப்பிரமணிய சுவாமி அவர்களுடைய கருத்து பதிவு ஒன்று இன்று தினகரனிலே பதியப்பட்டிருக்கிறது. அடுத்து 2016 இலங்கையின் மீன் உற்பத்தி
6,86,000 மெட்ரிக் டன்னினால் அதிகரிக்கும். சனத்தொகை வளர்ச்சி, தொழில்நுட்ப கருவிகள், இந்து சமுத்திர மீன் வளங்கள் அழிவு என்கிற செய்தியாக இருக்கின்றது. அடுத்து பெரிய வெங்காய உற்பத்தியில் தன்னிறைவு, இலங்கை தன்னிறைவு அடைந்திருக்கிறதான ஒரு செய்தியும் இருக்கிறது. தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம். இணைய குற்றங்கள் பாரி அச்சுறுத்தல் என்கிற செய்தியாக இருக்கிறது. உண்மை, இந்த சைபர் கிரைம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற இணைய குற்றங்கள் மிகப்பெரிய அளவிலே குறிப்பாக இந்த 11 வயது மக்களை அல்லது இளைஞர்களை அதிகம் பாதிக்கிறது. அதிகமாக இளைஞர்கள் விரக்தி அடைந்து தற்கொலை, கொலை முயற்சிகளுக்கு செல்வதற்கு இந்த இணையம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் அந்த தற்போது புதுமையான விதங்களில் அதாவது வயது கூடிய பெண்கள் சரி பல இடங்களில் ஏமாற்றப்படுகிறார்கள் இந்த Facebook மற்றும் இணையம் ஊடாக. அதற்கான சைபர் கிரைம் சம்பந்தமான அறிவுறுத்தல்களும் எப்படி இதற்கான நடவடிக்கை எடுக்க கூடிய விடயங்கள் இருக்கின்றன இலங்கை என்ற கேள்விகளும் மிக குறைவாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு பக்கம் குறைவாக இருக்கின்றது, மறுபக்கம் இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள், அதாவது இந்த சைபர் கிரைம் சார்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு இலங்கை சரியான திட்டங்களை முன்வைத்திருக்கின்றதா? இவற்றை கண்டுபிடிப்பதற்கு, இந்த குற்றவாளிகளை இனம் காணுவது, அவர்களுக்கான தண்டனைக்கு இது போதுமா என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இது நான் நினைக்கிறேன் இந்த ஆசிரியர் தலையங்கம் இன்றைய தேசிய பத்திரிகையில் இருப்பதனால் இப்போது இது பற்றி அதிகப்படியாக ஆராயப்படுகின்றது போல் இருக்கிறது. அதனால் தான் அது அந்த இடத்தை பிடித்திருக்கிறது. அடுத்த செய்தி, கார்ட்டூன். பொது வேட்பாளர்கள் சுந்தரி முன்னாள் ஜனாதிபதியின் கால் தடங்களின் அளவிற்கு கூட இல்லை என்பது போன்ற ஒரு பதிவு கார்ட்டூனாக இருக்கின்றது. பொது தேர்தலை இலக்குப்படுத்தி நவம்பர். அடுத்த செய்திக்கு செல்வோம். சுடரொளி பத்திரிகையினுடைய தலைப்பு, கொஃபி அனானுக்கு விசா இன்னமும் முடிவில்லை, ஐக்கிய நாடுகளின் குழுவை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற தீர்மானத்தில் மாற்றமில்லை என அரசு தெரிவிப்பு. இதுதான் நாங்கள் பார்த்த கார்ட்டூன். இப்போது புரிந்திருக்கும் கஜன், அந்த இலங்கை என்று சொல்லி பயண பொதியோடு இருப்பது. ஐக்கிய நாடுகளின் குழுவை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற தீர்மானத்திலும் மாற்றமில்லை என அரசு அறிவிப்பு. இது ஐக்கிய நாடுகள் எவ்வளவு தூரம் இந்த அரசினுடைய இந்த விடயத்தின் பின்னர் அழுத்தமாக இருக்கின்றது, அல்லது அரசு இப்படி செயற்படுவதற்கு இந்திய பிரதமரை நமது ஜனாதிபதியினுடைய விஜயத்தின் போது பேசியதன் பிற்பாடு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறதா அரசுக்கு என்ற ஒரு கேள்வியும் வருகிறது அல்லவா? நேரடியாக இப்படியாக கருத்து தெரிவிப்பதற்கு இரண்டு பக்கங்களும் இருக்கிறது ஒரு நாணயத்திற்கு கஜன். அதாவது ஒரு பக்கம் அல்லது வலிமை போல உள்நாட்டுக்கு மாத்திரம் சொல்லப்படுகின்ற கருத்தானு தெரியாது. நிச்சயமாக எதுவுமே நாங்க சொல்ற மாதிரி அந்த பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி, தமிழக மீனவர்கள் 33 பேர் கடற்படையினரால் கைது என்கிற செய்தி இருக்கிறது. 29 என்று போடப்பட்டிருந்தது மற்ற பத்திரிகைகள், இப்போது 33 என்று இங்கே சுடரொலியிலே போடப்பட்டிருக்கிறது. மீனவர்களுடைய எண்ணிக்கையில் நாங்கள் கரிசனை காட்டுவதாக இல்லை, ஏதோ நாங்கள் கைது செய்திருக்கிறோம், அவ்வளவுதான். இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடுத்து, ஆஸ்திரேலியாவில் புகலிடம் கோரி தீக்குளித்த இலங்கையர் உயிரிழப்பு என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஆனால் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமரோ என்ன எப்படி நடந்தாலும் நாங்கள் புகலிடம் அளிக்கப் போவதில்லை என்று சொல்லியிருக்கின்றார். இப்போது நியூசிலாந்து பிரதமர் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டார். இல்ல, மிக அண்மை காலமாக பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 2 நாட்களுக்கு முன்னர் வழமையாக சுவிட்சர்லாந்து நாடு கூட புகலிட கோரிக்கையாளர்களுடைய அந்த அவ்வளவு விண்ணப்பங்களையும் இடைநிறுத்தி வைத்திருந்தது. பார்க்கிறதே இல்லை என்று சொல்லி இடைநிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆனா அவர்கள் ஒரு அண்மையில் ஒரு செய்தியை வெளியிட்டார்கள். நாங்கள் நாடு திருப்பி அனுப்பிய 2 இங்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இலங்கையில். எனவே நாங்கள் அந்த புகலிட கோரிக்கையாளர்களுடைய விண்ணப்பங்களை பரிசீலிக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றோம் என்று. எனவே இது அந்த வெளிநாடுகளில் இருக்கின்ற பல நாடுகள் தங்களுடைய கதவுகளை இறுக்கமாக மூடியிருக்கிறார்கள். எனவே இந்த நிலையில் இந்த சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய அறிவிப்பு ஒரு கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்து, கொழும்பில் நேற்று கடும் மழை, பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. நேற்று இரவு மழை, நீங்கள் பத்திரிகை சாதாரணமாக 2-3 மணிக்கு அச்சிடப்பட்டுக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் தான் அதிகப்படியான மழை வீழ்ச்சி நேற்று இடிமுழக்கத்துடன் இருந்தது. இப்போது வரை இருக்கிறது. ஆகவே வெள்ளத்தினுடைய அளவு இன்னும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது பொதுவாக மழை மாத்திரம் பெய்யும், இரவு முழுவதும் இடிமின்னலுடன் சேர்ந்த மழையா இருக்கிறது. தொடர்ந்தும் பெய்யும் அறிகுறிகள் தான் இருக்கின்றன. கிழக்கு வானப்பக்கம் கொஞ்சம் வெளிச்சம் இருந்தது. ஆகவே இன்று மதிய நேரம் ஓரளவு இடைவேளை ஒன்று மழை விடுமோ என்று எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த தும்முல்லை சார்ந்த பகுதிகள், கொழும்பு 7 இருக்கக்கூடிய பௌத்தோலக மாவட்டத்தினுடைய தும்முல்லை மற்றும் அந்த பகுதிகள் முற்றுமுழுதாக
நேற்று தினம் வாகன ஸ்தம்பிதத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிற கொஞ்சம் பதிவான பிரதேசங்கள், நீர்நிலை அதிகமாக இருந்த கொழும்பை அண்டிய பகுதிகள், அதே நேரத்தில் வத்தல ஜாயல பகுதிகளும் இதே போன்று வளமையாகவே மழை பெய்தால் கொஞ்சம் அதிகமாக, அதாவது தாழ்நில பகுதிகள் வளமை போல கொஞ்சம் மழை பெய்தாலே வெள்ள நீர் வந்துவிடும். எனவே நீண்ட காலமாக மழை என்பதனால் நாங்கள் அந்த வாய்க்கால்கள் வடிகால்களையும் பெரிதாக அவதானித்திருக்க மாட்டோம். முக்கியமான ஒரு விஷயம் கஜன், நேற்று எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்டிலும் நாங்கள் கவனம் செலுத்தி இருக்கிற ஒரு விடயம் டெங்கு. இந்த டெங்கு தாக்கம் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இந்த டெங்கு நோய் பரவக்கூடிய நேரங்களிலும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. முதல் அவர்களுடைய சொன்ன நேரத்திற்கும் தற்போது சொல்கின்ற நேரமும் வேறுபட்டிருக்கிறது. முதல் நினைக்கிறேன் மாலை நேரங்களா இருக்கு, 2 மணியிலிருந்து தற்போது 7 மணி 8 மணியிலிருந்து ஒரு காலை நேரத்திலும் பின்னேரமும் அவ்வாறான ஒரு நேரத்திலையும் அந்த டெங்கு நோய் தன்னுடைய ஷெட்யூலை மாத்தி இருக்கிறது. எனவே இதற்கும் நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். காலை மாலை 2 நேரமும் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இந்த டெங்கு நுளம்பு என்பது சுத்தமான தண்ணீரில் மாத்திரம்தான் வளரக்கூடியவை என்று. ஆனால் இப்பொழுது இந்த கழிவு குழாய்களிலும் நீர்த்தேக்கங்களிலும் கால்வாய்களிலும், அது மாத்திரமல்லாமல் வயல் நிலங்களில் கூட தண்ணீருக்கும் தானே அந்த இடங்களிலும் இந்த நுளம்பு வேகமாக பரவி வருகிறது. விவசாயிகள் என்ன செய்வாங்க? தண்ணீர் வைக்கத்தானே. உண்மையில் சொன்னால் தற்போது இருக்கின்ற நிலைமையில் உங்களுக்கு தெரிந்த ஒருவர், உங்கள் வீட்டில் ஒருவரோ அல்லது உங்களுடைய நண்பர் ஒருவரோ அல்லது உங்களுடைய உறவினர் ஒருவரோ ஒவ்வொரு நாளும் டெங்கு தொற்றுக்குள்ளாகிறார். நன்றாக அவதானிக்க வேண்டும். கழுவுலை வைத்தியசாலையிலே டாக்டரும் தாடிமாரும் கூட இந்த டெங்கினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே 3 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்கமாக இருந்தால் உடனடியாக அருகில் இருக்கின்ற வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும். இதை நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இரு போலீசார் மீது தாக்குதல். மாத்தளை வில்கமுவ பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் மீது நேற்று முன்னிரவு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நாங்கள் பயமில்லாமல் சொல்லலாம். இன்னும் ஒரு வாரத்துக்குள் அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். பின்னர் அவர்கள் ஏதாவது ஆயுதம் இருக்கக்கூடிய பகுதியை காண்பிப்பார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் மரணித்து விடுவார்கள். மேஜர் மீது துப்பாக்கிச்சூடு. மாத்தறை மாவட்ட இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் மேஜர் சமன் பாலசூரிய மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அவர் படுகாயமடைந்திருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 தசாப்தங்களுக்கு முன்பு இழைத்த குற்றங்களுக்கு மன்னிப்பு வேண்டுகிறது ஜேவிபி. 1980ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஏற்பட்ட கலவரத்தின் போது மக்கள் விடுதலை முன்னணி உறுப்பினர்கள் செய்யப்பட்ட படுகொலைகளுக்கும் ஏனைய குற்ற செயல்களுக்கு இப்போது மன்னிப்பு கேட்பதாக அம்முன்னணியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். உண்மையில் சொல்வதாக இருந்தால் உமா, மன்னிப்பு கேட்பது மன்னிப்பு வழங்குவதில் மிகப்பெரிய விடயம். நீங்கள் இந்த படம் பார்த்திருப்பீர்கள், விருமாண்டி. அதாவது அவர்கள் அந்த விடயத்தை உணர்ந்திருக்கிறார்கள். உணர்ந்து எப்பொழுது தன்னுடைய தவறுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்களோ அப்பொழுதே அவர்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அனுர்குமார் திசாநாயக் என்ற ஜேபியினுடைய தற்போது தலைவருக்கு ஒரு அபரிவிதமான மவுஸ் ஒன்று இப்போது நாட்டிலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நல்ல ஒரு மனிதருக்கான அந்தஸ்தும் அவருக்கு எப்போதும் இருந்து கொண்டிருப்பதையும் பதிவு செய்யலாம். மனதார வரவேற்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. காலம் கடந்தேனும் அனுர்குமார் திசாநாயக்கு மன்னிப்பு கேட்பது உண்மையில் வரவேற்கத்தக்கது என்று எதிர்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் அதை வரவேற்றிருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளும் கேட்கப்படும் கேள்விகளும் இது சுடரொளியினுடைய ஆசிரியர் தலையங்கம். நீங்கள் வாசித்து அறிந்து கொள்ளலாம். பூவா தலையா கொஃபி அனான் வருவதும் அவர் பிள்ளையினுடைய நவநீதம் பிள்ளையினுடைய அந்த பச்சையை தனது வலது கை பதிவு செய்திருப்பதையும் போன்ற ஒரு காட்சி, விசா கொடுப்பது என்பது ஜனாதிபதி. ஆகவே ஜேபியினுடைய கேலி சித்திரமும் கொஃபி அனானை மையப்படுத்தியதாகவே இருக்கிறது. இவை இன்றைய தினம் சுடரொளி பத்திரிகையுடைய செய்திகள். அடுத்து நாங்கள் தினக்குரலுக்கு செல்லலாம். தினக்குரல் இப்படி சொல்கிறது: வடமாகாண சபை இயங்க முடியாமல் முட்டுக்கட்டை, நிலைமையை நேரில் ஆராய்ந்த பின் வெள்ளி கருத்துக்களம் கவலை. இது ஒரு செய்தி, பிரதான தலைப்புச் செய்தி. வடமராட்சி கிழக்கில் 2 இடங்களிலிருந்து 2 ஆண்கள் குழந்தையொன்றின் சடலங்கள் மீட்பு. ஆகவே அந்த இடம் தற்கொலை செய்யப்பட்ட தூக்கில் தொங்கப்பட்ட இடம் 2 இடங்களுமா. மோடியால் இலங்கைக்கு அச்சுறுத்தல், எச்சரிக்கிறார் வீரவன்ச. இலங்கை அரசோ நட்புறவும் அதே நேரத்தில் நம்பிக்கையை வெளியிட்டுக் கொண்டிருக்கும் போது அரச பங்காளி கட்சியினுடைய தலைவர் ஒருவர் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கின்றார். மோடியால் இலங்கைக்கு அச்சுறுத்தல் என்று எச்சரிக்கிறார். மோடி காசி வேண்டியும் தமிழருக்கு தீர்வு வேண்டியும் பூஜை நடைபவனி, நாமும் விடுவதாக இல்லை என்று நல்லூர் முன்றலிலே இங்கே நடைபெற்ற நடைபவனி இங்கே காட்சியாக தினக்குரல் பத்திரிகையிலே. முல்லைத்தீவில் 37 தமிழிளைஞர்கள் ராணுவத்திற்கு சேர்ப்பு என்கின்ற செய்தியும், மாத்தறை அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரி மீது துப்பாக்கிச்சூடு என்ற செய்தியும் இருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தனித்து போட்டியிட உள்ளதால் பொது எதிரணி பொது வேட்பாளர் சாத்தியமற்றது என்கின்ற செய்தி ஒன்றும் இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. ஜேவிபியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரட்நாயக்க இதை தெரிவித்திருக்கின்றார். மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகார உறுதிமொழி மோடிக்கு அளிக்கப்பட்டதா?
கேள்விக்குறியோடு யாழ்ப்பாண மேயரை சாடுகிறது ஆங்கில ஊடகம். இது ஒரு நல்ல செய்தி, கொஞ்சம் வாசிக்கலாம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் புதுடில்லியில் இடம்பெற்ற சந்திப்பின் போது அரசியல் அமைப்பின் 13வது திருத்தம் மற்றும் போலீஸ் காணி அதிகாரங்கள், மீனவர் பிரச்சனை என்பனவற்றுடன் தொடர்புபட்ட விவகாரங்கள் பற்றி தன்னுடன் மோடி கலந்துரையாடி இருந்ததை கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உறுதிப்படுத்தியிருந்ததாக ஆங்கில ஊடகம் ஒன்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கிறது என்ற செய்தியோடு யாழ்ப்பாண மேயரையும் சாடி இந்த ஊடகம் தெரிவித்த கருத்து இன்றைய தினக்குரலிலே பதிவாகி இருக்கிறது. ஆசிரியர் தலையங்கம் தினக்குரலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் நாமும் ஆமோதிக்கிறோம், அண்மை காலமாக அதிகமாக இருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவிகள் அந்த சீசன் என்று சொல்வார்கள். ஒரு காலகட்டத்தில் ஒரு வெள்ளை வேன், சிறுவர் கடத்தப்படுவது, பொருளாதார அழுத்தத்துக்கு குழந்தைகளை கொண்ட இதில் எறிகிறது, ஆத்துல எறிகிறது, கொலை செய்கிறது, பிறந்த குழந்தை இளம் பெண்கள், குறிப்பாக பல்கலைக்கழகம் சார்ந்த இளம் பெண்களுடைய மரணம். ஆகவே ஒரு ஆரோக்கியமான ஆசிரியர் தலையங்கம் தினக்குரலினுடையது. நீதியான தீர்வு கப்பலிலே வரும், இங்கே இருக்க நீதியான தீர்வு கிடைக்கும் என்ற நம்பிக்கை வீண் போகாது, சுமந்திரன் அவர்கள் தெரிவித்த கருத்து. ஆனால் அவர் இருப்பதோ ஒரு குன்று மூன்றலில் வெள்ளமோ அதிகரித்துக் கொண்டு போகின்றது. கப்பல் வரும் என்ற எண்ணமும் இருக்கிறது. கப்பல் வரும் என்ற பக்கத்தில் இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அருமையான ஒரு பிரதீப்பினுடைய கேலி சித்தம் இருப்பது பார்த்தீர்கள் என்றால் 2 பலகைகள், அதை பிடித்தாவது நாங்கள் செல்ல வேண்டுமா அல்லது கப்பல் வரும் என்று பார்ப்போமா என்கின்ற ஒரு தீர சிந்தனையோடு இது பதியப்படுகிறது. இந்த சிந்தனையோடு தான் நாங்களும் இன்று விடைபெறுவதற்கான நேரம். ஆங்கில சிங்கள பத்திரிகை இருந்தாலும் நேரம் ஒன்று எங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்துவதற்கு முன் வருவது வளமதானே. பொதுவாக நாங்கள் அநேகமாக நேற்றைய தினம் வெளிவந்த செய்திகளின் மிக முக்கியமான செய்திகள் தொடர்பாக பார்த்திருக்கின்றோம். எனவே ஆழமான கருத்தை தந்திருக்கிறீர்கள். நன்றி உமா. நன்றி கஜன். தொடர்ந்து நாங்கள் குட் மார்னிங் ஸ்ரீலங்காவுடன் இணைந்திருக்க போகின்றோம். இடைவேளை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.